கடகராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கைக்கெட்டுன தூரத்துல வருது. ஆனா, கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா, உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்ல. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. கடகராசிக்கு அந்த தடைகள உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க. உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நெனச்சுக்கிட்டு, உங்க குலதெய்வத்தோட பெயர கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்த பாதியா குறைக்கும். இந்த பலன்கள பலிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலனா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா, உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்க தான் இருக்குது. வாழ்க்கைய மாத்தப் போற இன்றைய கடகராசி பலனுக்குள்ள போகலாமா? நவகிரகங்களின் ஆசியும், அன்னை சந்திரனின் அருளும் உங்கள் வாழ்வில் எப்போதும் நிறைந்திருக்கட்டும். உணர்வுகளின் ஊற்றே, கருணையின் வடிவமே, அன்பிற்குரிய கடகராசி சொந்தங்களே! கடகராசியில் பிறந்த நீங்கள் பிறருக்கு உதவும் குணத்திலும், குடும்பத்தின் மீது வைத்திருக்கும் அதீத அன்பிலும் நிகரற்றவர்கள். நீங்க ஒரு கடலை போன்றவர்கள். அமைதியாக தெரிந்தாலும், உங்க உள்ளுக்குள்ள ஆயிரக்கணக்கான உணர்வுகள் அலைமோதி கொண்டிருக்கின்றன. உங்களின் இந்த மென்மையான குணமே சில நேரங்கள்ல உங்கள் பலவீனமாக பார்க்கப்படுகிறது. அதை நினைத்து நீங்கள் பலமுறை வருந்தி இருக்கலாம். ஆனாலும் மற்றவர்களைப் போல கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடாதான்னு ஏங்கிய கணங்கள் எத்தனை வெளியே வெண்மையாக தெரிந்தாலும், குடும்பத்தை காப்பதிலும் நேசிப்பவர்களை வழிநடத்துவதிலும் நீங்கள் காட்டும் அந்த உறுதி எந்த வீரனுக்கும் குறையாததுங்க. ஆனா உங்களை சுற்றி இருக்கும் சிலரது அலட்சியமும், நீங்கள் காட்டும் அன்பிற்கு பதில் அன்பு கிடைக்காத ஏமாற்றமும் உங்கள் மனதை மாட்டி உதைக்கிறதா? உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் பொருளாதாரத்துல ஏதேனும் ஒரு தேக்கம் உங்களை உறக்கம் இல்லாம செய்கிறதா? உங்கள் அன்பிற்கு பாத்திரமானவர்கள் உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லையேங்கிற அந்த ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? அன்பான கடகராசி சொந்தங்களே, உங்கள் அந்த போராட்டத்தை, அந்த மென்மையான தவிப்பை மௌனமாக நீங்க சிந்திக்கும் அந்த சிக்கலை ஒரு சகோதரனா நான் உணர்றேங்க. உங்கள் மனதிற்கு பின்னால் இருக்கும் அந்த வலியையும், உங்கள் கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் அந்த வெற்றிக்கான துடிப்பையும் நான் அறிவேன். உங்கள் அந்த வலியை துடைத்து உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றும் நேரம் வந்துருச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க ஜாதக கட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மாற்றத்தை உருவாக்க போகுது. இது ஏதோ சாதாரண நாட்கள் அல்ல. உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திர பகவானின் கடாட்சம் உங்கள் வாழ்வின் அந்த மகா வெற்றியை நோக்கி உங்களை உயர்த்துங்க. ஒரு அபூர்வமான கூட்டணியை உருவாக்கி இருக்குது. நீங்க இத்தனை காலம் அனுபவித்த அந்த தீர்க்க நிலை, அந்த தயக்கம், அந்த பொருளாதார சிக்கல்கள், இவை அனைத்தும் இனி ஒரு கசப்பான நினைவாக மாறப்போகுது. இந்த தொடர்ல நாம பார்க்க போது வெறுமனே பலன்கள் மட்டுமல்ல, பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் அந்த ரகசிய சூத்திரங்கள் என்ன, உங்கள் இலக்குகளை தடுத்த அந்த தடைகளை எப்படி உடைப்பது, உங்கள் உணர்வுகளை சரியாக கையாண்டு மீண்டும் ஒரு புதிய உத்வேகத்துடன் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவது, இதற்கான விடையை தேடித்தான் நாம் இன்று பயணிக்க போறோம். இனி வரக்கூடிய நாட்களை நீங்க சரியாக பயன்படுத்தி கொண்டா உங்க வாழ்க்கையின் அடுத்த சில மாதங்களுக்கான வெற்றியை நீங்க இப்போதே உறுதி செய்து விடலாம். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி பயணித்து உங்கள் கனவுகளை நனவாக்க போகும்போது அந்த பயணத்தின் முதலடி இதோ இங்கிருந்து தொடங்குகிறது. வாருங்கள், கடகராசிக்கான அந்த வெற்றியை இந்த தொடர் மூலமா நாம் இணைந்து கண்டடைவோம். கடகராசி சொந்தங்களே, நம்மளுடைய சேனலை தொடர்ந்து கவனித்து வருபவர்களுக்கு தெரியும், நான் அன்றாடம் தேதிகளை குறிப்பிட்ட பலன்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனா உங்கள பலரது மனதில் ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கிறது, எனக்கு புரியுதுங்க. தினமும் தேதி மாற்றி மாற்றி பலன்கள் சொல்கிறீர்களே, எங்கள் வாழ்க்கையில அது எதுவும் நடக்கலையே, இவர்கள் கஷ்டம் எப்போதுதான் தீரும், உயிரோடு மட்டும்தான் இருக்கிறோம், வாழ்க்கை ஒரு எந்திரம் போல ஓடிக்கொண்டிருக்கிறதுங்கிற உங்கள் வேதனை, அந்த போராட்டத்தை ஒரு சகோதரனா நான் முழுமையா உணர்றேங்க. உங்கள் அந்த ஏக்கமும் அந்த வலியும் என் இதயத்தை தொழுகிறது. அன்பர்களை, ஒரு விஷயத்தை தெளிவா புரிந்து கொள்ளுங்க. நான் சொல்வது ஜோதிட கணிப்பு மட்டுமே. நான் எப்போதுமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க வேணும் தான் விரும்புகிறேன். உங்களை ஏமாற்றி உங்களுக்கு பொய் சொல்லி சம்பாதிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் எனக்கு சிறிதளவும் கிடையாதுங்க. நீங்க அனைவரும் நிம்மதியாக, செல்வத்தோடு, குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் என் ஒரே ஆசை. நான் கொண்டு வரும் இந்த தகவல்கள் யாவும் கிரகங்களின் கோச்சாரம் சார்ந்த கணிப்புகள் மட்டுமே. இதில் நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், நான் சொல்லும் தேவைகள் அனைவருக்குமே ஒரே நேரத்துல பலன் தரும்னு சொல்ல முடியாதுங்க. சிலருக்கு உடனடியாக பலன் கிடைக்கலாம், சிலருக்கு சூழ்நிலைகள் காரணமாக சற்று தாமதமாகலாம். ஆனா யாருக்குமே நடக்காதுன்னு சொல்வது பிரபஞ்ச மேதைக்கு எதிரானதுங்க. கிரகங்களின் நிலை என்பது வானிலை அறிக்கை போன்றது. மழை பெய்யும் என்பது முன்னறிவிப்பு வந்தாலும் அது எல்லா இடத்திலும் ஒரே நேரத்துல பெய்யாதல்லவா? அது போலதான் இதுவும். ஆனா ஒரு விஷயத்துல நாம் உண்மையாக இருக்க வேண்டும். இந்த ஓரிடத்தையும் இறைவனின் நம்பிக்கையும் மட்டும் நம்பி உட்கார்ந்திருந்தா வாழ்க்கை மாறிடாதுங்க. இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்றால் உலகம் ஓடும் வேகத்திற்கு ஏற்ப நீங்களும் ஓட வேண்டும். ஒரே இடத்துல முடங்கி கிடந்தா எதுவும் மாறாது. நீங்க இன்று ஒரு இடத்துல வேலை செய்கிறீர்கள் என்றால் அங்கேயே இருந்து விடாதீர்கள். அடுத்த நம்ம வாழ்க்கை என்னவாகும், இன்னும் சிறப்பாக எப்படி வாழலாம்னு யோசிங்க. புதிய புதிய திறன்களை வளர்த்து கொள்ளுங்க.
உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்திற்கு ஏற்ப உங்கள நீங்க தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சொல்லும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சில வாய்ப்புகள் வரலாம். ஆனா, அந்த வாய்ப்புகள பிடித்துக்கொண்டு கடினமாக உழைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நான் உங்கள உற்சாகப்படுத்தும் ஒரு தூண்டுகோலா தான் இருக்க முடியுமே தவிர, உங்க வாழ்க்கைய நான் மாற்றிவிட முடியாது. எந்த ஜோசியராலயும், யாராலயும் மாற்றிவிட முடியாது. அத முதல்லயே தெளிவா புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையில இது போன்ற சாதகமான வாய்ப்புகள் வரப்போகிறதுன்னு என்னால சொல்ல முடியும். ஆனா, அந்த வாய்ப்ப பயன்படுத்தி வெற்றிய பெறுவது உங்க கையில மட்டும் தான் இருக்குது. எனவே ஏமாற்றங்கள மறந்துவிட்டு புதிய நம்பிக்கையோடு இருங்க. கிரகங்களின் ஆற்றல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது, உங்கள் உழைப்பையும் சேர்த்து செலுத்துங்க. அப்போதுதான் வெற்றி உங்கள் கதவ தட்டும். நான் உங்களோடு இருக்கிறேன். உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறேன். உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். ஆனால் உழைக்க வேண்டியது நீங்க தான். நம்பிக்கையோடு இருங்க. நல்லதே நடக்கும். பகுதி 1. சந்திரனின் சஞ்சாரம் உங்கள் ராசியில் நிகழும் பிரம்மாண்டமான மாற்றம். கடகராசி சொந்தங்களே, நீங்க ஒரு நீர் ராசி. உங்களின் ஆளுமை சந்திரனை போன்றது. வளர்பிறையில எப்படி நிலவு மெல்ல மெல்ல பிரகாசம் அடைகிறதோ அதே போல இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிகாலை பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்கள் ராசியை சூழத் தொடங்கும். இதுவரை நீங்கள் அனுபவித்த மனப்போராட்டங்கள், தேவையற்ற தயக்கங்கள் மற்றும் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காத அந்த ஏமாற்றம், இவை அனைத்தையும் தகர்த்து உங்களை ஒரு புதிய தேகத்திற்கு அழைத்து செல்லும் காந்த சக்தி இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஜாதக கட்டத்துல உருவாகுதுங்க. கிரகங்களின் கூட்டணி மற்றும் உங்கள் வெற்றி இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் உங்கள் ராசி 4ஆம் இடத்தோடு ஒரு நுணுக்கமான பிணைப்பை ஏற்படுத்துகிறாரு. 4ஆம் இடம் என்பது தாயார் வீடு, மன அமைதி மற்றும் சொத்து சுகம். இந்த இடம் சந்திரனின் ஆதிக்கத்தில் வரும்போது நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் மன அமைதி கூடும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சொத்து அல்லது குடும்பம் தொடர்பான முடிவுகள் சாதகமாக முடியும். நீங்கள் ஒரு சரியான வாய்ப்பிற்காக காத்திருந்தா இனி அதற்குரிய கதவுகள் திறந்துவிடும். பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு ஒரு செய்தியை தருகிறது. அச்சத்தை விடு, உன் அன்பின் வலிமையை நம்பு, வெற்றி உன்னுடையது. ஏன் இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியம்னா, ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திரன் தன் சொந்த ராசியில அல்லது நட்பு ராசியில பலம் பெறும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் மனதிற்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். கடகராசிக்கு இது மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் நீங்கள் எப்போதுமே உணர்வுபூர்வமாக முடிவெடுப்பவர்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசிக்கு சாதகமான இந்த நிலை நீங்கள் எடுக்கும் உணர்வுபூர்வமான முடிவுகளை கூட பெரும் வெற்றியா மாற்றும். நீங்கள் புதிய முதலீட்டிற்காகவோ, ஒரு புது விசேஷத்திற்காகவோ அல்லது வீட்டில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கவோ காத்திருந்தா இனி வரக்கூடிய நாட்கள் அதற்குரிய காலமாகும். மனதின் மாற்றமும் தெளிவும் காலை நீங்கள் எழுந்ததிலே ஒரு விதமான லேசான தன்மையை நீங்க உங்கள் மனதுல உணர்வீங்க. அதுவரை உங்கள் மனதை அழுத்தி கொண்டிருந்த அந்த தேவையற்ற சுமைகள் நீங்கி ஒரு தெளிவான பாதை உங்க கண்களுக்கு தெரியும். கடகராசிக்காரங்களுக்கு பிறக்கும் அந்த தெளிவு ஒரு தாயின் அன்பை போன்றது. மற்றவர்கள் உங்களை என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுவதை விட உங்கள் மனம் என்ன சொல்கிறது என்று கேட்டு செயல்படுங்கள். இதுவே உங்கள் வெற்றிக்கான முதல் சூத்திரம். பிரபஞ்சத்தின் அழைப்பு. இரவு நீங்கள் தூங்க செல்லும் முன் அந்த நாளின் நிகழ்வுகளை ஒரு முறை அசை போட்டு பாருங்கள். நீங்கள் தயக்கத்தோடு தொடங்கிய அந்த வேலை எவ்வளவு பெரிய நம்பிக்கையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பது உங்களுக்கே இது ஏற்பாக இருக்குங்க. இது வெறும் அதிர்ஷ்டம் இல்லை. இது நீங்கள் கர்ம வினைகளை கரைத்து சரியான நேரத்துல சரியான சேவை செய்ததன் பலன். இந்த விடியலை, இந்த மாற்றத்தை, இந்த அதிர்வை கொண்டாடுங்க. நீங்க கடகராசியில் பிறந்ததால் மட்டுமே இந்த நுட்பமான உணர்வும் கருணையும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கான ரகசிய அறிவுரை. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையின் அடித்தளம். நீங்கள் எதை செய்தாலும் நிதானமாகவும் அதே சமயம் உங்கள் மனதிற்கு பிடித்தது போலவும் செய்யுங்கள். உங்கள் மென்மையை முதலீடா கொண்டு செயல்படுங்கள். உங்கள் கருணை உங்கள் பலம், உங்கள் அன்பு உங்கள் ஆயுதம். நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக தொடங்கி இனி வரக்கூடிய நாட்களின் முடிவுல ஒரு புது நம்பிக்கையோடு செயல்படும் வெற்றியாளராக பிரணிப்பீர்கள். பிரபஞ்சம் இப்போது உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நீங்க தயாராக உங்கள் வாழ்வின் அந்த மகா திருப்பத்திற்கு நாம் இப்போது தயாராகிவிட்டோம். இந்த தொடரின் அடுத்தடுத்த பகுதிகள் உங்கள் உறவுகளை சீர் செய்யவும், பணத்தை ஈர்க்கவும், உங்கள் இலக்கு அடையவும் மிக துல்லியமான வழிகாட்டுதலை தரப்போகிறது. அந்த பயணத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள். உங்கள் அன்பும் சந்திரனின் அருளும் இணைய போகும் அந்த பொன்னான தருணம் இதோ தொடங்கிவிட்டது. பகுதி 2. உறவுகளின் வசந்தம். உங்கள் வெண்மையான பிம்பத்தை விட்டுவிட்டு அன்பின் கதவுகளை திறக்கும் ரகசிய பயிற்சி. கடகராசி சொந்தங்களே, நீங்க இயல்பிலே மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள். ஆனா உங்களை சுற்றி இருப்பவர்கள் அதை ஒரு உரிமையா கருதி உங்களை சரியா மதிக்க தவறும் போதுதான் உங்க மனதுல அந்த ஏமாற்றம் பிறக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசிக்கு சாதகமான இந்த நிலை உறவுகள்ல நீங்க இழந்த அந்த பிணைப்பை மீண்டும் உயிர்ப்பிக்க போகும் நாட்கள். இதற்கான 5 முக்கிய ரகசியங்கள் இதோ. 1. எல்லைகளை வகுத்தல். உங்கள் அன்பிற்கான மரியாதையை நீங்க அளவுக்கு அதிகமாக கொடுக்கும்போது அது மற்றவர்களுக்கு சாதாரணமாக ஒன்றாக தெரிகிறதுங்க. அன்பாக இருங்கள், ஆனால் எல்லாவற்றிற்கும் ஆம் என்று சொல்லாதீர்கள்.
எதிர்பார்க்கிறீர்கள். உங்கள் நேரத்திற்கு, உங்கள் உழைப்பிற்கு ஒரு மதிப்பு கொடுங்க. நீங்க ஒரு எல்லையை வகுக்கும்போது தான் மற்றவர்கள் உங்கள் அன்பின் அருமையை புரிந்து கொள்வார்கள். உங்கள நீங்க நேசிக்கத் தொடங்கினால் தான் உலகம் உங்கள நேசிக்கும். 2வது வெளிப்படையான பேச்சு. வெண்மைக்குள் ஒளிந்திருக்கும் உறுதி. நீங்கள் மனதில் பட்டத சொல்ல தயங்கி மௌனமாக சகித்துக் கொள்கிறீர்கள். இதுதான் உங்கள் உறவுகள்ல விரிசலை உண்டாக்குது. உங்கள் துணையிடமோ அல்லது குடும்பத்தினரிடமோ பேசும்போது உங்கள் உணர்வுகளை மிக தெளிவாக தயவு செய்து சொல்லுங்க. நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனா நீ இப்படி செய்யும்போது எனக்கு வலிக்கிறதுன்னு மென்மையாக ஆனா உறுதியாக சொல்லுங்க. இந்த வெளிப்படைத்தன்மை தான் உங்க வாழ்க்கையில உங்க உறவை வலுப்படுத்துங்க. 2 பழைய காயங்களுக்கு மருந்து. மன்னித்தலின் மகா சக்தி. கடகராசிக்காரர்கள் கடந்த கால நினைவுகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள். யாராவது உங்களை காயப்படுத்தினா அதை அப்படியே உங்கள் மனதில் பூட்டி வைத்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த பழைய கசப்புகளை உங்கள் மனதிலிருந்து நீக்கிவிடுங்கள். மன்னிப்பு என்பது உங்கள் மற்றவர்களுக்கு தரும் பரிசு அல்ல, அது உங்கள் மனதிற்கு நீங்கள் தரும் விடுதலை. நீங்கள் மன்னிக்கும் போது உங்கள் இதயம் லேசாகி புதிய அன்பை ஏற்கத் தொடங்கும். முக்கியமான ஆன்மீக பயிற்சி. சந்திரனின் அமைதி. இரவு நிலவு ஒளியில அல்லது அமைதியான சூழல்ல அமருங்கள். உங்கள் மனம் கசப்பான உறவுகளை கொண்ட நபரை மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள். உங்கள் இதயத்தின் மேல் கை வைத்து கொண்டு, என் மென்மையான அன்பை நான் மதிக்கிறேன், எந்த எதிர்மறை ஆற்றலும் நம் உறவை பாதிக்காது, நம் உறவு மீண்டும் தூய்மையான அன்பால் மலரட்டும்னு வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் இதயத்திலிருந்து சந்திரனின் குளிர்ச்சியான ஒளி அவர்களுக்கு செல்வதாக கற்பனை செய்யுங்கள். கடகராசினரின் அந்த அன்பு எத்தகைய கல்லையும் கரைக்கும் சக்தி கொண்டது. 4 உங்கள் மென்மையை சக்தியாக மாற்றுங்கள். நீங்கள் மற்றவர்களை பராமரிப்பதில் சிறந்தவர்கள். அந்த தலைமைத்துவத்தனை உங்களை பயன்படுத்துங்க. உங்கள் குடும்பத்தினருக்கு பிடித்த ஒரு செயலை செய்யுங்க அல்லது ஒரு சிறிய அன்பளிப்பை கொடுத்து ஆச்சரியப்படுத்துங்கள். உங்கள் மென்மையை ஒரு பலகீனமாக காட்டாம ஒரு தாயை போன்ற அரவணைப்பாக காட்டுங்கள். அந்த அரவணைப்பு உங்கள் உறவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 5 புரிதலின் பாலம். உணர்வுகளின் உரையாடல். உறவுகளில் சிக்கல் ஏற்படும் போது நான் வாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கிரக ராசிக்காரர்களுக்கு கேட்கும் சக்தியில் அதிகம். இனி வரக்கூடிய நாட்களில் மற்றவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேளுங்க. அவர்கள் மனதில் என்ன இருக்குதுன்னு கேட்டறியுங்கள். உங்களை புரிந்து கொள்ள நான் தயாரா இருக்கிறேன்னு மென்மையாக சொல்லுங்கள். உங்கள் பணிவான வார்த்தைகள் உங்கள் உறவினர்களின் இதயத்தை தொடும். கடகராசிக்காரர்களுக்கு இதன் அறிவுரை. இனி வரக்கூடிய நாட்கள்ல உறவுகளை செதுக்கும் ஒரு சிற்பி போல செயல்படுங்க. உங்கள் மென்மையை சிதற விடாம அதை அன்பான உறுதிப்பாட்டுடன் வெளிப்படுத்துங்க. நீங்க எடுக்கும் அந்த சிறிய முயற்சியும் உங்க வீட்டில் இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டு வரும். இரவு நீங்கள் ஒரு மனநிறைவோடு உறங்க செல்வீர்கள். உங்கள் அன்பிற்குரியவர்களின் அன்பு உங்களை தழுவிக்கொள்ளும். உங்கள் வாழ்க்கை அன்பால் விரும்பட்டும். பகுதி 3. கர்ம வினைகள் கருகும் நேரம். உங்கள் முன்னேற்றத்தை தவிர்த்த கண்ணுக்கு தெரியாத தடைகளை உடைக்கும் சூட்சமம். கடகராசி சொந்தங்களே, நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் போது கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு தடங்கள் வருவது உண்டு. குடும்ப சூழ்நிலை, உடல் சோர்வு அல்லது மனசோர்வுகளில் ஏதோ ஒன்று உங்கள் வேகத்தை தடுத்து நிறுத்துவதை உணர்கிறீர்களா? இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல, இது உங்கள் ஆன்மாவின் கர்மா. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த பழைய பாரத்தை உங்கள் இதயத்திலிருந்து இறக்கி வைத்து உங்கள் விதியை மாற்றி அமைக்கும் தெய்வீக ஆற்றல் உங்கள் ராசியை தேடி வரப்போகுதுங்க. ஏன் உங்கள் நேர்மையான உழைப்புக்கு தக்க பலன் கிடைப்பதில்லை? ஜோதிட சாஸ்திரத்தின்படி கடக ராசிக்கு சந்திரன் அதிபதி. சந்திரன் மனதிற்கு காரகன். நிகழப்போகும் கிரகங்களின் சஞ்சாரமானது உங்கள் ஆழ் மனதில் புதைந்திருக்கும் அந்த எதிர்மறை எண்ணங்களை சுத்தப்படுத்த போகுது. நீங்கள் ஒரு வேலையை தொடங்கும் போது வரும் தேக்க நிலை, வீழ்ச்சல் அல்லது நம்பிக்கையோடு இருப்பவர்களே உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி செல்வது போன்ற உங்கள் கர்ம வினையின் நீச்சங்களே இனி வரக்கூடிய நாட்களில் அந்த கர்ம சங்கிலியை நீங்கள் உடைக்கவில்லைன்னா மீண்டும் அதே சுழற்சியில் சிக்கிவிடுவீங்க. கர்ம வினைகளை கரைக்கும் ரகசிய சுழற்சி. இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பாக கருதி தீவிரமாக செய்யுங்க. மன்னித்தலின் விடுதலை. அதிகாலை உங்களை மனதளவில் காயப்படுத்தியவர்களை நினைத்து உங்களை நான் மன்னிக்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் உள்ள கர்ம உறவு முற்று பெறட்டும்னு மனதார சொல்லுங்க. நீங்க மன்னிக்கும் அந்த ஒரு நிமிடம் உங்கள் ஆன்மாவில் உள்ள ஆயிரக்கணக்கான ஆண்டுகால பாரத்தை நீக்குங்க. இது உங்கள் ராசிக்கு மிகவும் அவசியமான ஒன்று. சந்திர வழிபாடு. உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திர பகவானுக்கு இரவு நிலவின் ஒளியில தியானம் செய்யுங்க. நிலவின் குளிர்ச்சி உங்கள் மனதை அமைதிப்படுத்தி உங்கள் உடல்ல உள்ள கர்ம வினைகளை சாந்தப்படுத்தும். இந்த தியானம் உங்கள் ஆளுமையை இன்னும் பல மடங்கு உயர்த்தி தடைகளை உடைக்கும் சக்தியை உங்களுக்கு தரும். அன்னதானத்தின் மகிமை. கடகராசிக்கு தாய்மை மற்றும் கருணை தான் அடையாளம்ங்க.
ஏதேனும் ஒரு ஏழைக்கு அல்லது ஒரு பசித்த உயிருக்கு உணவு தானம் செய்யுங்க. நீங்க செய்யும் அந்த தர்மம் உங்கள் கர்ம வினைகளை கருகச் செய்யும் மகா ஆற்றல் கொண்டதுங்க. இது உங்கள் ராசியின் பிரகாசத்தை மீண்டும் மீட்டெடுத்து அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும். தடைகளை உடைக்கும் அந்த ஒரு நொடி உங்களோட அகநேரங்களில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகும்போது பயம் நம்ம படுக்குங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட ஒரு முக்கியமான வேலையை துணிந்து செய்து முடியுங்கள். அந்த தடையை உடைக்கும்படி பிரபஞ்சம் உங்களுக்கு புதிய பாதையை திறந்து விடுங்க. நீங்க எடுக்க போகும் அந்த சிறிய துணிச்சலான முடிவு உங்கள் பழைய கர்ம வினைகளை கழுக செய்து புதிய வெற்றியை தழுவ வலுவைக்கும். ஏன் இப்போதே இந்த மாற்றத்தை உணர வேண்டும்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நேரம் கடந்து விட்டா அடுத்த சில வாரங்களுக்கு நீங்கள் அதே மனத்தேக்க நிலையில இருக்க வேண்டி இருக்கும். ஒரு திறந்த வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்துல நீங்க உங்கள் கர்ம வினைகளை கரைத்து விட்டா அடுத்து வரும் மாதங்களுக்கு உங்கள் ராசியில தடையற்ற வளர்ச்சி இருக்கும். நீங்க ஒரு புதிய மனிதரா உருவெடுக்க இதுவே சிறந்த தருணம். கடகராசிக்காரர்களுக்கு என் அறிவுரை, இந்த நாட்கள்ல யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. உங்க அன்பை அதிகாரத்திற்கு பயன்படுத்தாம உங்க லட்சியத்தை அடைய பயன்படுத்துங்க. யாராவது உங்களை விமர்சித்தா மௌனமாக இருங்கள். உங்கள் அமைதி உங்கள் கர்ம வினைகளை கரைக்கும் ஒரு பெரும் ஆயுதம். நீங்கள் பதில் பேசாம உங்க வேலையில கவனமா இருந்தா பிரபஞ்சமே உங்க தடைகளை நீக்கிவிடும். இனி வரக்கூடிய நாட்கள்ல மாலை உங்கள் நெஞ்சில் இருந்த அந்த பாரம் குறைந்து ஏதோ ஒரு அமைதி உங்கள் மனதை ஆட்கொள்ளும். அதுவே கர்ம வினைகள் நீங்கியதற்கான அடையாளம். உங்கள் வெற்றிக்கான தடைகள் இப்போது தகர்ந்து விட்டன. நீங்கள் வெற்றியின் பாதையில் ஓட தயாராகிவிட்டீர்கள். பகுதி 4 பணப்பெட்டகத்தின் ரகசியம். பணத்தை ஈர்க்கும் 5 விதிகளும் உங்கள் பணப்பைக்கு செய்ய வேண்டிய ஆன்மீக பயிற்சியும். கடகராசி சொந்தங்களே, நீங்கள் பணத்தை ஒரு பாதுகாப்பு பலனாக பார்ப்பவர்கள். ஆனால் உங்களை அறியாமலேயே உங்கள் பணப்புழக்கத்துல ஒரு தேக்க நிலை ஏற்படுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசியில கிரகங்களின் ஆற்றல் மிகவும் சாதகமாக இருக்குது. பணத்தை ஈர்க்க நீங்கள் பின்பற்ற வேண்டிய அந்த 5 ரகசிய விதிகள் இதோ. 1. பணத்தின் மீதான நேர்மறையான பார்வை. பணம் வருவதை தடுத்து வைக்கும் மிகப்பெரிய தடை பற்றாக்குறை. பயம். பணம் பற்றவில்லையே, குடும்ப செலவு அதிகமாக இருக்கிறதுன்னு சிந்திக்கும் போது ஒரு தாயை போன்ற பொறுப்புணர்வு கொண்ட நீங்கள் உங்களை வருத்திக் கொள்கிறீர்கள். உங்களோட முதல் செல்வம் என் குடும்பத்தின் பாதுகாப்பிற்கு தேவையான அளவு என்னிடம் வந்து சேர்கிறது. பிரபஞ்சம் என்னை பார்த்து கொள்கிறதுன்னு உறுதியா சொல்லுங்க. பணத்தை ஒரு பயமா பார்க்காம உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக ஒரு சக்தியா பாருங்க. கடகராசிக்காரர்களின் அந்த ஆழ்மன உணர்வுகள் பிரபஞ்சத்தோடு எளிதில் இணையும் தன்மை கொண்டவை. இந்த பணப்பை உங்கள் செல்வத்தின் கருவூலம். உங்கள் பணப்பைய வெறும் காகிதங்களை வைக்க இடமா மட்டும் பார்க்காதீங்க. அது உங்கள் வளர்ச்சியின் அடையாளம். உங்கள் பணத்தை முழுமையா சுத்தம் செய்யுங்கள். பழைய ரசீதுகள் போன்றவற்றை, கடிதங்கள் என அனைத்தையும் நீக்குங்க. பணப்பையில ஒரு சந்தன துண்டை சந்தனக்கட்டை அல்லது ஒரு சிறிதளவு பன்னீரில் நனைத்த காகிதத்தை வையுங்கள். இது பணத்தை ஈர்க்கும் ஒரு மிக சிறந்த ஆன்மீக முழுக்கம். சுத்தமான நேர்த்தியான பணத்தை மட்டுமே பணத்தை ஈர்க்கும் 3 அன்னதானத்தின் சக்தி. சந்திரனின் அருள் தர நீங்கள் ஏற்றும் செல்வத்தில் ஒரு சிறு பங்கை மற்றவர்களுக்கு பசி போக்கும் வகையில செலவிடுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி, ஒரு ஏழைக்கு உணவோ அல்லது ஒரு முதியவருக்கு சேவையான உதவியோ செய்யுங்கள். கடகராசிக்காரர்கள் தரும் அன்னதானம் கர்ம வினைகளை கரைக்கும் ஆற்றல் கொண்டது. நீங்கள் கொடுக்கும் அந்த சிறு உதவி பொன்மடங்கு பணமாக உங்கள் கைகளுக்கு திரும்ப வரும். இது பிரபஞ்சத்தின் மாறாத விதி. 4வது, பணத்தை மதித்து நடத்துங்கள். பணத்தை வளர்ச்சியாக சில்லற விடாதீர்கள். ஒவ்வொரு ரூபாய் நோட்டையும் கையாளும் போது அதை ஒரு அன்பான மரியாதையுடன் நடத்துங்க. நோட்டுகளை சுருட்டி வைப்பதோ அலட்சியமா போட்டு வைப்பதோ கூடாது. அழகிய முறையில் அடுக்கி வைங்க. பணத்தை எண்ணும் போது நன்றி உணர்வுடன் எண்ணுங்க. உங்கள் கைகளில் இருக்கும் ஒவ்வொரு ரூபாய் நோட்டும் உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு உதவும் ஒரு கருவின்னு உறவுங்க. உங்கள் இந்த செயல்பாடு உங்கள் பணப்புழக்கத்தை இரட்டிப்பாக்குங்க. 5வது, திட்டமிட்ட முதலீடு. உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம். கடகராசிக்காரர்களுக்கு சிறந்த நிர்வாகத்திறன் இருக்குது. ஏதேனும் ஒரு முதலீடு செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அது உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பிற்கு உகந்ததாக சிந்தியுங்க. சந்திரனின் ஆதிக்கத்துல இந்த 2 நாட்களும் நீங்கள் செய்யும் முதலீடுகள் பிற்காலத்துல உங்களுக்கு பெரும் பாதுகாப்பை தரும். உங்கள் உள்ளுணர்வுகளை குடும்பத்தின் தேவையும் இணைந்து முதலீடு செய்யுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் செய்யும் அந்த சிறிய முதலீடு உங்கள் வாழ்வின் பொருளாதார பாதுகாப்பாக மாறும். உங்கள் பணப்பையை சக்தி வாய்ந்ததாக மாற்றும் ஆன்மீக பயிற்சி. இரவு உங்கள் பணப்பையை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வலது கையை
அதன் மேல் வைத்து, என் பணப்பை பிரபஞ்சத்தின் செல்வம் தான் நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. நான் செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் என் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காகவும் நல்வழிக்காகவும் செலவாகி அது பல மடங்கு செல்வத்தோடு என்னிடமே திரும்பி வருகிறதுன்னு 11 முறை உறுதியா சொல்லுங்க. கண்களை மூடி உங்கள் குடும்பம் செல்வத்தோடும் நிம்மதியோடும் இருப்பதை மனக்கண்ணுல கற்பனை செய்யுங்கள். கடகராசிகளின் அந்த அன்பு கலந்த நம்பிக்கை பணத்தை ஒரு காந்தம் போல இருக்கும். உங்கள் பொருளாதார வாழ்வு என்பது உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. இந்த 5 விதிகளையும் சபையாக பின்பற்றினால் நீங்கள் வெறும் பணம் சம்பாதிப்பவர் மட்டுமல்ல, செல்வத்தை பாதுகாக்கும் ஒரு சிறந்த ஆளுமையாக மாறுவீர்கள். உங்கள் பொருளாதார பாதை ஒளிமயமாக விளங்கிவிட்டது. அதை நோக்கி நம்பிக்கையோடு நடைபோடுங்கள். பகுதி 5 தொழிலின் சிகரம். எதிர்ப்புகளை தாண்டி உங்களை வீழ்த்த நினைப்பவர்களை உங்கள் வளர்ச்சியால் மிரள வைக்கும் யுகம். கடகராசி சொந்தங்களே, நீங்கள் எதிலும் நிதானமானவர்கள், கவனமானவர்கள். உங்களின் இந்த அணுகுமுறை பல நேரங்களில் உங்கள் பலம், ஆனால் உங்களை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வர துடிக்கும் நபர்கள் உங்களின் அமைதியை உங்கள் பலவீனமாக கருதுகிறார்கள். உங்கள் வேலையில் அல்லது தொழிலில் நீங்கள் ஒரு புதிய அவதாரத்தை எடுக்கப் போகிறீர்கள். ஒன்று, உங்கள் நிதானமே உங்கள் ஆயுதம். களங்கமற்ற வெற்றி. எதிரிகள் உங்களை ஏதோ ஒரு சிக்கல்ல சிக்க வைக்க முகழும் போது அவர்கள் எதிர்பாராத ஒரு நிதானமான ஆனால் அழுத்தமான பதிலை கொடுங்கள். உங்கள் பணியிடத்தில் எந்த ஒரு பதற்றமான சூழலும் ஏற்பட்டாலும் முதல்ல ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு நிதானமாக செயல்படுங்க. உங்கள் நிதானத்தை கண்டு குழப்பத்தை உருவாக்கும் நபர்கள் தாங்களாகவே விலகிவிடுவார்கள். கடகராசினர்களின் அந்த நிதானமான முடிவு பெறும் வெற்றியை தரும். 2, குழுவின் தலைவனாக உங்கள் அன்பின் ஆளுமை. நீங்கள் மற்றவர்களை வழிநடத்துவதில் சிறந்தவர்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கிறீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தலைமைத்துவத்தை உங்கள் பணியிடத்தில் முழுமையாக வெளிப்படுத்துங்க. உங்கள் குழுவினருடன் இணைந்து பணியாற்றுங்கள். அவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுங்கள். உங்கள் மென்மையான அணுகுமுறை உங்கள் குழுவினரிடையே ஒரு நிகழும் விசுவாசத்தை உருவாக்கும். அந்த விசுவாசமே உங்கள் தொழிலின் சிகரத்திற்கு தரமான அடித்தளம். மூன்றாவது, அமைதியான வளர்ச்சி. அவர்களின் கண்களை மறைக்கும் திரை. எதிரிகள் உங்களை பற்றி தவறாக பேசினால் அதற்கு பதில் பேசி கொண்டிருக்காதீர்கள். அவர்கள் உங்களை பற்றி பேச பேச நீங்கள் உங்கள் வேலையில அதிக கவனம் செலுத்துங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல மாலைக்குள்ள நீங்கள் தொட்ட காரியம் ஒன்றை சிகரத்துல கொண்டு போய் முடியுங்க. நீங்கள் வெற்றியை போட்டுவிட்டு சிரிக்கும் அந்த புன்னகை அவர்கள் உங்கள் மேல் வைத்த அந்த சந்தேகங்களை தகர்த்துவிடும். நீங்கள் கவனமா உயர்ந்து கொண்டே இருங்கள். உங்கள் மலர்ச்சி அவர்களை மிரள வைக்கும். 4வது, உங்கள் தனித்துவத்தை உருவாக்குங்கள். கடகராசிக்கு சந்திரன் அணிவது என்பதால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில தவிர்க்க முடியாதவராக மாறுவது எளிது. உங்கள் வேலையில உள்ள ஏதேனும் ஒரு சிக்கலான பகுதியை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு புதிய தீர்வை உருவாக்குங்க. பெற்றோர்கள் தினமும் ஒரு வேலையை நீங்கள் மிக துல்லியமாக செய்து முடிக்கும் போது உங்களை பின்னுக்கு தள்ள நினைப்பவர்கள் உங்கள் மேதமைக்கு முன்னால் மண்டியிடுவார்கள். உங்கள் பாதையில் நீங்கள் உறுதியாக இருக்கும்போது பிரபஞ்சமே உங்கள் அரணாக மாறும். 5, சந்திரனின் ஆற்றல் மற்றும் உள்ளுணர்வு. உங்கள் ராசிக்கு சந்திரனின் ஆதிக்கம் இருப்பதால் உங்கள் உள்ளுணர்வு மிக துல்லியமாக இருக்கும். தொழிலும் அந்த உள்ளுணர்வை பயன்படுத்துங்க. ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்னால் உங்கள் மனம் என்ன சொல்கிறதுன்னு கவனியுங்க. நீங்கள் எடுக்கும் அந்த உள்ளுணர்வு சார்ந்த முடிவுகள் உங்கள் தொழிலில் ஒரு புதிய மாற்றத்தையோ ஒரு புதிய வடிவத்தையோ புகுத்தும். அந்த மாற்றத்தை கண்டு உங்கள் வாடிக்கையாளர்களோ அல்லது மேலதிகாரிகளோ வியக்க வேண்டும். எதிரிகளை வெல்லும் அந்த ரகசிய நுணுக்கம். எந்த 2 நாட்களாகவும் யாராவது உங்கள் பாதையில் முள் வைத்தால் அதை ஏன் வைக்கிறார்கள்னு யோசிக்காம எப்படி தாண்டி போவதுன்னு யோசிங்க. நீங்கள் ஒரு தாய் அன்போடு உங்கள் வேலையை செதுக்கி கொண்டே இருங்க. எந்த பக்கம் சுமை இருந்தாலும் உங்கள் பொறுமையால் அதை சமன் செய்துவிட்டு முன்னோக்கி போய்கொண்டே இருங்க. உங்கள் வளர்ச்சியின் வேகத்தை கண்டு உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் தங்கள் அறியாமலேயே உங்கள் பின்னால் வந்து சேருவார்கள். உங்களின் இந்த வளர்ச்சியும் நிதானமும் உங்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றும். பகுதி 6, இனி வரக்கூடிய நாட்களின் செயல் திட்டம். நீங்கள் செய்ய வேண்டிய துல்லியமான வேலை திட்டம். கடகராசி சொந்தங்களே, நீங்கள் இயல்பிலேயே நுணுக்கமான திட்டமிடல் கொண்டவர்கள். அந்த திறமையை இப்போது உங்கள் சொந்த வாழ்க்கை வெற்றிக்காக பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தின் ஒரு முக்கியமான படிக்கட்டு. இந்த திட்டத்தை உங்கள் வாழ்க்கையின் வேதவாக்கா கொள்ளுங்கள். முதல் நாள் அஸ்திவாரத்தை அமைக்கும் நாள். விடியற்காலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான அந்த பொன்னான நேரத்தில் எழுந்து உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்க. சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நேரத்தில் உங்கள் உள்ளுணர்வு மிக தெளிவாக இருக்கும். இன்றைய தினத்தின் பணிகளை திட்டமிடுங்க. எந்தெந்த வேலைகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு காகிதத்தில் தெளிவாக எழுதுங்க. இந்த 2 மணி நேர தியானம் உங்கள் ராசி அதிபதியான சந்திரனின் குளிர்ச்சியான ஆற்றலை உங்களுக்கு முழுமையாக கற்றுத்தரும். நீங்கள் ஒரு தெளிவான மனதுடன் நாளை தொடங்குங்க. இதுவே
காலை 6 மணி முதல் 9 மணி வரை உங்கள் அன்றாட வேலைகளை செய்யும்போது எதிலும் பதட்டமின்றி செயல்படுங்கள். கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அந்த அமைதியான அணுகுமுறை இந்த நேரத்துல உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். மின்னஞ்சல்களை பார்ப்பது, குடும்ப உறுப்பினர்களுடன் பேசுவது போன்றவற்றை இந்த நேரத்துல முடித்து விடுங்கள். காலை 9 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை உங்கள் தொழில் அல்லது வேலையில மிக முக்கியமான பணிகளை தேர்வு செய்து முடியுங்கள். இந்த நேரத்துல தான் உங்கள் ராசியில் கிரகங்களின் ஆற்றல் மிகவும் சாதகமாக இருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் அது ஒரு நேர்த்தியான முடிவை தரும். புதிய திட்டங்கள், நிதி தொடர்பான ஆலோசனைகள் அல்லது நீண்ட நாள் கனவுகளை செயல்படுத்தும் பணிகளை இந்த நேரத்துல செய்யுங்க. உங்க வார்த்தைகள்ல ஒருவித கனிவும் அதே சமயம் உறுதியும் இருக்கட்டும். மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு, அதாவது 2 மணி முதல் 4 மணி வரை பழைய கோப்புகளை சரிபார்க்கவும். குடும்பம் அல்லது சொத்து தொடர்பான சிக்கல்கள் ஏதேனும் இருந்தா அதை அமைதியா தீர்க்க முயற்சி செய்யுங்க. இந்த நேரத்துல உங்களை பாதிக்கும் எவ்விதமான விவாதங்களிலும் ஈடுபடாதீங்க. உங்க கவனத்தை சிதற விடாதீங்க. மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்களின் எதிர்கால திட்டமிடலுக்கு நேரம் ஒதுக்குங்க. உங்க வேலையில அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல என்ன செய்யலாம், உங்க குடும்பத்தை இன்னும் எப்படி சந்தோஷமா வைத்துக் கொள்ளலாம் என்பதை ஆழமா சிந்தியுங்க. அன்றைய தினத்தின் வெற்றியை உன்னித்து பார்த்து உங்கள் மென்மையான செயல்பாட்டிற்கு நீங்களே பாராட்டு தெரிவித்துக் கொள்ளுங்கள். 2ஆம் நாள் வெற்றியை அறுவடை செய்யும் நாள். 2ஆம் நாள் விடியற்காலை முந்தைய நாள் அமைத்தல் அஸ்திவாரத்தின் மேல் வெற்றியை காட்டும் தினமாகும். காலை 5 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தொழில் சார்ந்த பிணைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களை சார்ந்திருப்பவர்கள் அல்லது உங்கள் குழுவினருடன் உரையாடுவது போன்றவற்றை இந்த நேரத்தில் செய்யுங்கள். உங்கள் பேச்சுவார்த்தையில ஒரு கனிவான தெளிவு இருக்கட்டும். காலை 9 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை உங்க உழைப்பின் வேகத்தை அதிகரிங்க. நேற்று செய்த திட்டமிடலின் பலனை நீங்கள் இந்த நேரத்துல உணரத் தொடங்குவீர்கள். உங்களின் ஒவ்வொரு செயலும் ஒரு இலக்கை நோக்கியதாக இருக்கட்டும். இந்த நிலத்தில் வரும் எந்த ஒரு சவாலையும் அது உங்கள் பொறுமையை சோதிக்கும் ஒரு வாய்ப்பா கருதி எதிர்கொள்ளுங்க. நீங்க எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் குடும்பத்தின் நல்வாழ்வை உறுதி செய்யும். மதியத்திற்கு பிறகு 2 மணி முதல் 5 மணி வரை உங்கள் கூட்டாளிகளுடன் அல்லது உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுங்க. இந்த நேரத்துல உங்கள் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். உங்கள் கருத்துக்களை அழுத்தமாகவும் அதே சமயம் பணிவாகவும் பதிவு செய்யுங்க. உங்கள் கூட்டாளிகள் உங்கள் அணுகுமுறையை கண்டறிவார்கள். இதுதான் நீங்கள் ஒரு சிறந்த நிர்வாகி என்பதை அவர்களுக்கு நிரூபிக்கும் தருணம். மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் நிதிநிலை மற்றும் முன்னேற்றத்தை சரிபார்க்கவும். கடந்த 48 மணி நேரத்தில் உங்கள் தொழில் அல்லது நிலையில ஏற்பட்ட அந்த நேர்மறையான மாற்றங்களை ஒரு முறை கவனித்து பாருங்க. நீங்க செய்த சிறிய மாற்றங்கள் கூட உங்க குடும்பத்தின் மகிழ்ச்சியில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். அதை உணர்ந்து அந்த வெற்றி ஒரு மன அமைதியோடு கொண்டாடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசியின் கிரக ஆற்றலை சரியாக பயன்படுத்தும் ஒரு மாபெரும் திட்டமாகும். நீங்கள் இந்த திட்டத்தை முறையா பின்பற்றினா இரவு நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருக்க மாட்டீர்கள். ஒரு புதிய உத்வேகத்துடன் வெற்றி பாதையில பயணிப்பவராய் இருப்பீங்க. உழைப்பு மற்றும் திட்டமிடல் இணையும் போது வெற்றி என்பது வெறும் கனவல்ல, அது உங்கள் கையில் இருக்கும் நிதர்சனம். உங்கள் வெற்றிக்கான இந்த செயல் திட்டத்தை சிந்திக்க தயாராகுங்க. பகுதி 7 ஆரோக்கியமான செல்வம். சோர்வை நீக்கி உங்கள் உடல்ல ஒரு புதிய மின்னல் வேகத்தை உருவாக்கும் ரகசிய பயிற்சி. கடகராசி சொந்தங்களே, நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்காக உழைப்பவர்கள். உங்கள் மனதிற்குள்ள பல கவலைகளை சுமந்து கொண்டிருப்பதால உடல் ரீதியான சோர்வு ஏற்படுவது இயல்பு. உங்கள் உடலின் ஆற்றல் பலன்கள் மீண்டும் புத்தி பெற போகின்றன. சோர்வு என்பது உங்கள் உழைப்பால் மட்டுமல்ல, அது உங்கள் மனதில் தேங்கி இருக்கும் அந்த தேவையற்ற சிந்தனைகளால் வருவது. அந்த பாரத்தை இறக்கி வைத்து உங்க உடல்ல ஒரு பெரிய மின்னல் வேகத்தை உருவாக்க இந்த ஆன்மீக மற்றும் உடல் சார்ந்த முடுக்கங்களை நீங்க கடைபிடிக்க வேண்டும். 1. சந்திர தியானம். மனதின் அமைதி. கடகராசிக்கு அதிபதி சந்திரன். நீங்க நிலவின் ஒளியில அல்லது அமைதியான இடத்துல அமர்ந்து 10 நிமிடம் தியானம் செய்யுங்க. இனி வரும் நாட்கள் உங்களுக்கு தடைகள் இல்லாத ராஜபாட்டையாகும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உங்கள் தொழிலில் நீங்கள் நினைத்ததை விட பிரம்மாண்டமான வெற்றியை அடைவீர்கள். நீங்கள் வெறும் மனிதராக பயணித்தீர்கள், இப்போது நீங்கள் ஒரு வெற்றியாளராக பயணிக்க தொடங்கிவிட்டீர்கள். இந்த மாற்றத்தை உங்களால் உணர முடிகிறது அல்லவா? அந்த உணர்வே உங்கள் வெற்றியின் தொடக்கம். கடகராசி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் உங்களை ஒரு வெற்றியாளராக வளர்த்தெடுக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களின் தொடக்கத்தை உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு தர்மமா பின்பற்றுங்கள். நீங்கள் வெற்றியின் ஊற்றாணி கொன்றில் அமரும் அந்த நாள் இதோ இங்கிருந்து தான் தொடங்குதுங்க. சந்திரனின் பராசக்தி உங்களுக்கு துணை நிற்கட்டும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காணப்போகும் அந்த மாபெரும் மாற்றத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் வெற்றிக்கான ஒவ்வொரு அடியிலும், உங்கள் பயணத்தின் ஒவ்வொரு நொடியிலும் நான் என்றும் உங்களுடனே இருப்பேன். உங்கள் வாழ்க்கை ஒளியாக மாறட்டும். உங்கள் லட்சியங்கள் கைகூடட்டும். நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு உயரத்திற்கு செல்லுங்கள். பிரபஞ்சத்தின் மகாசக்தி உங்களுக்கு துணை நிற்கட்டும். இனி உங்கள் வாழ்வில் மலர போகும் புதிய விடியல்களை கொண்டாடவும், இது போன்ற பல ரகசியங்களை, ஆன்மீக வாழ்வியல் முறைகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ளவும் இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி உங்கள் வாழ்க்கையின் வெற்றி கதவுகளை திறந்து வைங்க. வாழ்க வளமுடன். நன்றி.